ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன். நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயமுமே கோஇன்சிடென்ஸ் கிடையாது. நம்ம மைண்ட் நினைக்கிறது தான், நம்ம ஃபீல் பண்ணுறது தான் நம்ம ஃப்யூச்சரும் க்ரியேட் பண்ணும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா சிம்பிளாக. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விஷன் போர்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த இயருக்கு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன் 2025க்கு. பட் நான் ஒன்று தான் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவுட், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு. பட் அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆனதால தான் நான் மறுபடியும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விஷன் மோட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட் நானுமே எப்படின்னா, நம்ம வந்து லக் இல்லை, நமக்கு வராது, அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் புக்ஸ் ரீட் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு என்னென்னா, சீக்ரெட் அப்படிங்கிற புக்கு வந்து எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. அந்த புக்கை பற்றி நிறைய நான் அனலைஸ் பண்ணி யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை நீங்கள் நார்மலாகவே அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் மீஷோவில் கூட இருக்கும். மீஷோவில் கொஞ்சம் ப்ரைஸ் லோவாக இருந்துச்சு. ஆஃபரில் 2 புக் வர மாதிரி இன்னொரு புக்கும் நான் அந்த புக் பற்றி ரிவ்யூ இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த 2 புக்குமே சேர்த்து தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த புக்கு நான் வந்து ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ரீட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு லோவாக ஏதாவது ஃபீல் ஆச்சு, இப்போ ஏதாவது நமக்கு ஒன்று நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த புக்கை எடுத்து நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. அப்போ தான் யோசிப்பேன், அந்த புக்கோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கஷ்டம் நடக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதனால தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதே இது நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும், இது நடக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதனால தான் அது நடந்திருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் தான் நான் திங்க் பண்ணி யோசித்தேன். ஆமாம், நம்ம நினச்சோம், ஒருவேளை இப்படி நடந்துட்டுனா அப்படின்னு நம்ம நினச்சது தான் அங்கே நடக்குது. இப்போ நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அதுவும் நடக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிய வந்தது. ஸோ இப்போ கூட ஒரு சர்ப்ரைஸ் தான். மறுபடியும் நான் இன்றைக்கி அந்த புக் எடுத்தேன். சரி, நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு கான்செப்ட் போயிட்டுருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சடனாக அந்த புக்கில் வந்து நானாக ஒரு பேஜ் நம்பர் ஓப்பன் பண்ணேன். அதுவும் நாங்கள் இன்றைக்கி பேசின கான்செப்ட்டும் ஒன்று தான். இப்போ நான் அதை பற்றி உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்கிறேன். அதிலே உங்களுக்கு வந்து புரியும். ஒரு பையனும் ஒரு அப்பாவும், அவங்க அப்பா எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா, பணம் நிறைய வச்சுருக்கவங்க எல்லாருமே கொள்ளையடிச்சு தான் சேர்த்துருப்பாங்க. அதை அவங்க கெட்ட வழியில் தான் சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ அவனுக்குமே சின்ன வயசுலேருந்து அந்த தாட் தான். பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அப்படி தான், போதுமான அளவு பணம் இருந்தால் போதும், அந்த மாதிரி தான் அந்த பையனும் வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணுறான். அங்கே அவனோட முதலாளி வந்து எப்படின்னு சொல்லி கொடுக்காங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது. நீ என்ன இலக்கை யோசிக்கிறியோ அது உன்னால் அடைய முடியும். ஆனால் நீ என்ன உனக்கு கோல் வேணும் நீ செட் பண்ண போறியோ, அந்த கோலை நீ ரீச் பண்ணிட்ட அப்படின்னா அது உனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்படி இருக்கிற கோலை மட்டும் நீ திங்க் பண்ணி நீ வந்து யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே அட்வைஸ் கொடுத்தோன்னே இவனும் என்ன பண்ணியிருப்பான், வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு $4,00,000 சம்பாதிக்கணும் அந்த மாதிரி அவனும் திங்க் பண்ணிடுவான் மைண்டில். திங்க் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ஆனால் ஒருவேளை இது நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவன் மைண்டில் நினைக்கிறான். நினச்சதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு விஷன் போர்டு மாதிரி க்ரியேட் பண்ணுறான். இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிட்டுனா எனக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவனோட பெட் பக்கத்தில் அவன் வந்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுட்றான். டெய்லி அதை தான் அவன் பார்க்குறான். காலையில் எந்திக்கும் போது ஈவினிங் இப்போ ஒரு லன்ச் டைம் அந்த மாதிரிலாம் அவன் பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதமாக அவனுக்கு ஒரு எந்த சேஞ்சஸுமே தெரியலை. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நார்மலாக அவன் வந்து அடுத்த நாள் ஒர்க்குக்கு போகிற மாதிரி ஒரு மாதம் கழித்து போயிட்டுருக்கும்போது, ஒரு கடையில் ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அதில் எப்படின்னா, புக் வந்து எழுதுகிறவங்க வந்து புக்கை நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போ தான் அவனுக்கு தோணுது, நம்ம ஆல்ரெடி ஒரு புக் எழுதி வச்சுருக்கோமே, அந்த புக்கை நம்ம அங்கே போய் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அதே மாதிரி அவன் வந்து அதுக்கு ட்ரை பண்ணி உள்ளே போய் கொடுக்குறான், பேசுகிறான், அந்த இது எல்லாமே பண்ணுறான். அதுக்கப்புறமா அவனுக்கு அவனோட புக்கை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம 4000 புக்கு சேல் பண்ணிட்டோம். அப்படி புக்குக்கு இவ்வளோ நம்ம டாலர் வச்சா நமக்கு நம்மளோட டாலர்ஸ் எவ்வளோ ஈக்குவலோ அதுக்கானது நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஆனால் இது நாள் வரைக்கும் அவன் எத்தனையோ நாள் அந்த கடையை தாண்டி போயிருந்திருக்கான். அப்போ அவனுக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. ஆனால் அன்னைக்கு அவனுக்கு தோணுச்சு. ஸோ அவனும் அதை ட்ரை பண்ணுறான். அதுக்காண்டி எல்லாமே முயற்சி பண்ணி அவனோட புக்கையும் கொடுத்தான். கடைசியில் அது வந்து செம பெரிய ஹிட் கொடுத்து அவனுக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட்டுமே அவன் கையில் கிடச்சிது. அதை அவன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்து அந்த சிட்டிலே பெரிய ஒரு லெவலுக்குள்ளே ஆள் மாதிரி அவன் ஆயிட்டான் அப்படிங்கிறது. அப்போ அவன் வந்து அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கும் போது அது அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது.
அப்போ தான் அவன் யோசிக்கிறான், இது நான் ஒரு இலக்க செட் பண்ணேன். ஆனா, அத அடையிறதுக்கான வழி எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆனா, நான் டெய்லி நினைக்க நினைக்க அந்த யூனிவர்ஸ் அது எல்லாமே எனக்கு அதுக்கான வழிய காமிச்சது அப்படிங்கிறத அவன் சொல்றான். இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்டோரிய வந்து அந்த புக்க சடனா பார்க்கும்போது இந்த ஸ்டோரி தான் பார்த்தேன். இதே கான்செப்ட் தான் எங்க வீட்லயும் கொஞ்சம் மைண்ட்ல இருந்து, நான் இப்போ இத எடுத்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சது. அப்படி கிடையாது. மேனிஃபெஸ்டிங்னா வேற. நம்ம வந்து எப்படி நினைக்கிறோம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் நம்ம மேனிஃபெஸ்டிங் பண்ண போறோம் அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது பிரச்சனையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி. எல்லாத்துலயுமே ரொம்ப சுயநலமும் இல்லாம, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க திங்க் பண்ணா போதும். இந்த புக் வந்து ஒரு 200 பேஜ்க்கு மேலேயே இருக்கும். 210 கிட்டயே இருக்கும். இதில நெறைய பேரோட லைஃப் ஸ்டைல் நெறைய பேர் இதே மாதிரி ஜெயிச்சதுக்கான ஸ்டோரீஸ் எல்லாமே இந்த புக்ல இருக்கு. எல்லாருமே நாங்க எப்படி வந்து இத ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரோட நேம் போட்டு அவங்க என்ன மாதிரி ஏர்ன் பண்ணாங்க, என்ன மாதிரி அவங்களோட இலக்க அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த புக்ல இருக்கு. இது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கும். கண்டிப்பா இந்த புக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வருஷம் நான் என்ன பண்ணலான்னு நெனச்சிருக்கேன்னா, கொஞ்சம் நெறையவே மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட விஷன் போர்ட ரெடி பண்ணலான்னு நெனச்சிருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் விஷன் போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னலாம் வேணுமோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனா, கண்டிப்பா அந்த பிக்சர்ஸில் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதில் எல்லார் ஃபேஸுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். அப்படி நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அதை எல்லாத்தையும் மொத்தமாக லே அவுட் மாதிரி மாற்றுங்க. கேன்வாவில் கூட எடிட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்ஷாட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்களால் உங்களோட ரூமில் பேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களோட ஃபோன் வால்பேப்பராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். டெய்லி ஒரு நாள் பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதுதான் உங்களோட ட்ரீம் அப்படிங்கிறத உங்களுக்கு மைண்டில் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதை அடையிறதுக்கான வழியை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நானும் இப்போ அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்களும் அதே மாதிரி பண்ணி இந்த 2026 வரப்போகிற இயரில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆம்பிஷன், விஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த புக்கை பற்றி நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்குறதுக்கு முன்னாடி 10 நேரம் யோசிக்கிறது தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். இது வந்து ஒரு சீக்ரெட். இந்த உலகத்தையும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் தான் இந்த புக்கு. கண்டிப்பாக இது உங்கள் கையில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று பாசிட்டிவாக நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நான் இதை 1 இயராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். விஷன் போர்ட் ரெடி பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷாட்டில் 20 ஃபோட்டோஸ் மட்டும் தான் லே அவுட் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. பட் கேன்வாவில் நிறையவே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கேன்வா ட்ரை பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு எவ்வளோக்குள்ள விஷஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2026 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இயராக இருக்கும். இந்த விஷன் போர்டோடய ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ.